ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் ஸ்விங் ட்ரேடிங் தமிழ். திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் ஜூன் 4th வீக்கு இண்டெக்ஸ் என்ன டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பார்த்துடலாம். ப்ளஸ் லாஸ்ட் வீக் என்ன பாயிண்ட் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்த்துட்டு என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கு இந்த வீக் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஜூன் 4th வீக்குக்கான அனலைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஜூன் 13th, ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருந்த ப்ரைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அரௌண்டு 24,720 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் க்ளோஸ் வச்சிருந்தது. ஸோ அந்த டைமில் நம்ம கொடுத்துருந்த வீடியோவில் சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய ஜோனு 24,920 24,950 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் நமக்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 16 மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே மார்னிங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல்லிஸில் இருந்தது. ஸோ நம்ம எதிர்பார்த்திருந்த டார்கெட் ரேஞ்சு பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிருந்தது. அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 230 பாயிண்ட்டு நம்மளோட டார்கெட் மண்டே மார்க்கெட்லேயே ஹிட் ஆனது. ஸோ நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஜோன் ஆல்ரெடி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தோம், லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு பர்ஃபெக்டாக ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு அங்கேருந்து ஃபால் ஸ்டார்ட் ஆனது. அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் டவுன் கொடுத்துருந்தது. ஸோ நம்ம எதிர்பார்த்துருந்த மாதிரியே ஒரு புல்லிஸு ஒரு 230 பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் டவுனு பர்ஃபெக்டாக ஆக்ட் ஆகிருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போது ஜூன் 4th வீக்குக்கான வியூ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்தவரை ஃப்ரைடே மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸில் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு மைனர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ட் இந்த ரேஞ்சில் இருந்துட்டு இருக்கு. இந்த ரெட் கலரில் பாக்ஸ் நான் மார்க் பண்ணியிருக்கிறது மைனர் டைம் ஃப்ரேம்க்கான ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் நோட் பண்ணிக்கோங்க. 25,135 25,153 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் நமக்கான மைனர் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த ரேஞ்சில் கன்ஃபர்மேஷன் நம்மளோட சப்ளை ஜோனு அல்லது ஒரு டிமாண்ட் ஜோனு ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எது மாதிரி கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு மைனர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன். ஸோ இது மைனர் டைம் ஃப்ரேம் 1 ஹவருக்கு உண்டான அனலைஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்தா போதுமானது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி போகிறதா இருந்தாலும் போகலாம். நிஃப்டியை பொறுத்தவரை அப்கமிங் டேஸ் நான் ஒரு பியரிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது நமக்கான மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு மேலே நமக்கான ரெசிஸ்டன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா இன்கேஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே ஒரு டே டைம் ஃப்ரேம் க்ளோஸ் வந்தது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல டே டைம் ஃப்ரேம்க்கு உண்டான ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து தான் ஃபால் ஸ்டார்ட் ஆனது. இப்போ இந்த ரீசெண்டாக விழுந்திருந்த பாயிண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஃபால் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஆல்ரெடி இது நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தால் மார்க்கெட் கீழே விழும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்ஃபெக்டாக அந்த ரேஞ்சு தான் கன்சாலிடேஷன் கொடுத்துட்டு இந்த ரேஞ்சு ஹிட் ஆனோடனே இங்கேருந்து ஃபால் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது நமக்கான டே டைம் ஃப்ரேம்க்கான ரெசிஸ்டன்ட் 25,183 25,233 இது நமக்கான டே டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ட் ஜோன். ஸோ மைனர் டைம் ஃப்ரேம்க்கு நம்ம ஒரு 1 வீக்குக்கு உண்டான டைரக்ஷன் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரேஞ்ச் இன்கேஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சை பிரேக் ஆகும்போது 25,135 25,155. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது நமக்கான நெக்ஸ்ட் ஷார்ட் என்ட்ரி பொசிஷன் நம்ம பிளான் பண்ண வேண்டிய ஜோன் எங்கே அப்படின்னா, நமக்கு இந்த ஜோன் ஹிட் ஆனோடனே இந்த கிரீன் பாக்ஸ் ஹிட் ஆனோடனே நம்ம 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு கூட என்ட்ரி போகலாம். இல்லை அப்படின்னா என்ன ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனுக்காக 5 மினிட், அதாவது நார்மல் கன்ஃபர்மேஷனுக்காக 5 மினிட்ஸ் சொல்லியிருந்தோம். ஒரு ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு மேலே நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைனர் டைம் ஃப்ரேம்க்கு 25,200 25,230 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் நமக்கான சப்ளைவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நிஃப்டி பொறுத்தவரை இங்கேருந்தே கீழே விழும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நெக்ஸ்ட் லெவல் ஜோனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிஃப்டி அண்டு ஃபின் நிஃப்டி வியூ கிளியராக இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதுமானது. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வியூ கிளியராக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த ஜோனு லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அப்கமிங் டேஸில் இதுதான் நமக்கான ஒரு சப்ளைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சு தான் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருந்தது. ஸோ நம்ம எதிர்பார்த்துருந்த மாதிரியே இந்த ரேஞ்சில் இருந்து ஒரு அப்பு, சரிங்களா, ஒரு 730 பாயிண்ட் நம்ம எதிர்பார்த்துருந்த மாதிரியே ரெசிஸ்டன்ட் டார்கெட் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நமக்கான ஒரு சப்ளை ஜோன் இப்போ மார்க்கெட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா 56,250 56,320 இது நமக்கான சப்ளை ஜோன். ஸோ இங்கேருந்து
நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் வந்து டவுன். இன்கேஸ் 56,320க்கு மேலே ஒரு டே டைம் ஃப்ரேம் கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா நமக்கான நெக்ஸ்ட் ரிவர்சல் ஜோன் 56,750லேருந்து 56,820 இதுதான் நமக்கான சப்ளை ஜோனாக இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ ஃபால் மீன்ஸ் ட்ரெண்ட் வந்து ஓவரால் புல்லிஸில் தான் இருந்துட்டு இருக்கு. சரிங்களா, நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கான பிளான். ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் இன்னும் ஹிட் ஆகலை, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 26,688லேருந்து 26,724 இது வந்து நமக்கான சப்ளை ஜோனு. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃபின் நிஃப்டியில். இன்கேஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே ஒரு டே டைம் ஃப்ரேம் கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு லாங் என்ட்ரி பிளான் பண்ணலாம். அரௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 240 பாயிண்ட் வந்து நமக்கான டார்கெட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரிவர்சல் ஜோன் அப்படிங்கிறது நமக்கானது ஃபின் நிஃப்டியில் 26,975லேருந்து 27,010 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கான சப்ளைவாக இருக்கும். ஸோ இண்டெக்ஸ்க்கான வியூ லாஸ்ட் வீக் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம், ஸோ அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே பார்த்தாச்சு. அப்கமிங் டேஸில் என்ன டைரக்ஷன், ஸோ ஜூன் 4th வீக்கில் என்ன டைரக்ஷன் வந்து மார்க்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓவரால் எனக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மூணுமே பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஜோனில் தான் இருந்துட்டு இருக்கு. ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் இது வந்து நம்மளோட டெலகிராம் சேனல், வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடேயில் ஏதாவது இண்டெக்ஸில் ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்போ அல்லது இப்போ வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டைரக்ஷனல் மூவ்மெண்ட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு மறக்காமல் உங்களோட லைக் அண்ட் கமெண்ட் மென்ஷன் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை.